தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. திருத்துதர் பணிகள் 17:28 சொல்வதைப் போல அவரை சார்ந்தே நாம் வாழ்கிறோம், அவரை சார்ந்தே நாம் இயங்குகிறோம், அவரை சார்ந்தே நாம் இருக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உம்முடைய தானம் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இடைவிடா சகாய மாதா குடும்பத்தையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா, எல்லாம் உமது தானமப்பா. அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா. என் குடும்பம் உமது தானமப்பா, என் குழந்தைகள் உமது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா. அனைத்துக்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதலாப்பா, அப்புறம்தான் எல்லாம். என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு மறுத்துணை கூறுவேன். கூப்பிடுங்க. அதிகாலையில் அவர் உங்களோடு பேசுவார். நீ தனியா இல்லை. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள் என்று சொன்னவர். நீ தனியா இல்லை. வார்த்தை அப்பா கிட்ட இருக்குது, தானமாக இருக்கிறது. கொடையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பா இன்னைக்கு நம்முடைய நன்றியை கேட்டு சந்தோஷப்படுறார். அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைங்க யாரும் கெட்டு போகலை. தகப்பனை சந்தோஷப்படுத்துங்க. சங்கீதம் 103:2 சொல்வதை போல், என் உயிரே ஆண்டவரை போற்று, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாது. அப்பாவுக்கே நன்றி சொல்லு, இயேசுவுக்கே மகிமை சொல்லு. இன்றைக்கி நம்ம கையில் பிடிச்சிருக்கிறது எல்லாமே அப்பா கொடுத்த தானம். நன்றி சொல்லுங்க. இன்னும் தருவார். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்னென்று மாற்றி உரித்தாக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்கிட்ட இருக்க இந்த பெருமையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. பெருமை இல்லாமல் நன்றியோடு வாழ கிருபையை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்குறப்பா. என் உயிர், என் உடைமை, என் பிள்ளைகள், என் வருமானம், என் தாளந்து எல்லாமே உங்கள்கிட்டருந்து வந்ததப்பா. உம்முடைய தானம் ஆண்டவரே.
என் குடும்பம் அது தானமப்பா, என் குழந்தைகளும் அது தானமப்பா, என் குடும்பம் அது தானமப்பா, என் குழந்தைகளும் அது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா, அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா. அன்று அன்று பாவத்தில் இருந்த என்னை நீர் மீட்டீரே, உம்முடைய தானம் பெருசப்பா. இன்று காலையில் கண்முழிச்சு முதல் இந்நேரம் வரை நீர் என்னை காத்து வருகிறீரே, உம்முடைய தானம். என்றும் பரலோகத்தில் முதல் நித்திய ஜீவன் வரை நீர் என்னை அழைத்து செல்வீரே, உம்முடைய தானம் ஆண்டவர். அன்று இன்று என்றும் எல்லாம் உம்முடைய தானம் தான் ஆண்டவர். தானம் எப்படி இருக்கணும்? பிறருக்கு கொடுக்கணும். பெற்றுக்கொள்வதை விட பிறருக்கு கொடுத்தலே பேருடமே அப்பா நமக்கு தந்தது போல நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இறை வார்த்தையை வாங்கினா மட்டும் பத்தாது, தியானித்தா மட்டும் பத்தாது, மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்து சின்ன தானத்தில் உண்மையாக இரு, பெரிய தானம் தன்னால் வந்து சேரும். எல்லா சூழலிலும் நன்றி சொல்லணும். தானத்தை வாங்கிக்கிட்டு, கிஃப்டை வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லாட்டி எப்படி? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி நன்றி. விண்ணுலகில் இருக்கிறவர்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு நன்மைகளை கொடுப்பது எத்தனை நிச்சயம் கேட்கணும்னு சொல்றார். கேளுங்க. அப்பா ரொம்ப நல்லவர். ஆண்டவராய கடவுள் கதிரவனும் கேடனுமாய் இருக்கிறார். நேர்மையாய் நடப்பவருக்கு நன்மையை மறக்க மாட்டார். அப்பா அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் நான் சம்பாதிச்சது சொல்கிறோம். நான் எதையுமே சம்பாதிக்கலை. உன்னிடம் உள்ளவற்றுள் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? மூச்சு முதல் மீட்பு வரை எல்லாம் கிஃப்ட் அவர் கொடுத்த தானம். எல்லாம் உமது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நாளைய தானம் ஏற்கனவே அப்பா கிட்ட ரெடியாக இருக்கு. அன்று அபிரகாமுக்கு ஈசாகை தந்த போல, யோசேப்புக்கு அரண்மனை தந்தது போல நமக்கும் எல்லா எதிர்காலம் வச்சிருக்கிறார். பரலோகம் என்கின்ற ஒரு பெரிய தானம் இன்னும் காத்திருக்குது. உங்களுக்கு நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை என்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. எதிர்கால தானம். அன்றாட உணவை எங்களுக்கு தாரம். இன்னைக்கு கண் முழிச்சது நிகழ்கால தானம். இன்னைக்கு மூச்சு விடுறது நிகழ்கால தானம். இன்னைக்கு நீ வேலைக்கு போகிறது, குடும்பம் ஆரோக்கியம் எல்லாமே இன்றைய தானம். மன்னாவை போல அன்றாட உணவை எங்களுக்கு தாருன்னு சொல்றது இன்றைய தானம், நிகழ்கால தானம். புலம்பல் 3:22-23 சொல்லை போல ஆண்டவருடைய பேரன்பு என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் முடிவில்லாது, காலை தோறும் அவை புதியரே. கடந்த கால தியானம். அன்று நீங்கள் அம்மா வயிற்றில் இருந்தப்ப யார் உன்னை உருவாக்கினது? தானம். தாய் வயிற்றில் உருவாக முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். தானம். நீ பள்ளிக்கூடம் போனது அறிவு தந்தது. இன்னைக்கு பெரிய மனுஷனாக இருக்கிறது. நீ ஆபத்தில் இருந்தபோது உன்னை தூக்கினது எல்லாமே தானம் தானே. ஆண்டவரின் பேரன்பு என்றும் உள்ளது, அவர் இரக்கம் முடிவில்லாது, காலை தோறும் புதுப்பிக்கப்படும்.
வேதம் சொல்லுகிறது, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் விண்ணகத்திலிருந்து ஒளியின் பிறப்பிடமான தந்தையிடமிருந்தே வருகின்றன. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய தானம். அப்பாவை உதாசீனப்படுத்தாதே. எல்லாமுடைய தானம்தான் சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார், உங்கள் மேலே இருக்கார். நீ தனியாக இல்லை. தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் உம்மால நிரப்பப்பட கிருபை தாங்க, தானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். கனிகளை வேண்டுவோம். தானமாய் ஜெபிக்க முடியாமல் இருந்தப்போ தூய் ஆவியான நமக்காக ஜெபிச்சாரே, தானமாய். குழப்பத்தில் வழிகாட்டினாரே, தானம். பலவீனத்தில் பலன் தந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இருளாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தை காட்டுறதுக்கு ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜெப உதவியாளர் நமக்கு உண்டு, தூய ஆவியானவர் நமக்கு உண்டு. நாம் எதற்காக எப்படி மன்றாட வேண்டும் என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்லன்னா பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். ஜெபிக்க தெரியலன்னா ஆவியானவரே ஜெபிச்சிருவார், தானமாய் ஜெபிச்சிருவார். துணையாளர் என்று சொன்னால் கம்ஃபர்டர். அழுகும்போது கண்ணீரை துடைப்பவர், ஆறுதல் தர்றார். பலப்படுத்துன்னு சொல்லுங்க. தூய ஆவி உங்களிடம் வரும்போது கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். பயம் போகும், பலன் வரும். வழி நடத்துவார். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவருடைய கடவுளின் மக்கள் எந்த முடிவு எடுக்கணும், ஆவியானவரை கேளுங்க, அவர் செய்து தருவார். என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். நீ தனியா இல்லை, ஆவியானவரும் கூட இருக்கிறார். ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். இந்த காலை பொழுதிற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் ஏறெடுக்கின்ற செப்ப வழிபாடுகளை ஆசீர்வதிங்க. இது இடைவிடா சகாயம் மாதா ஆலயத்தில் நடக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. அதை வழி நடத்துகிற மரியாயின் சேனை கோல்பீட் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போகின்ற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல் கருப்புத்தாம்பட்டியில் போய் அங்கே தாய் வீடு, மதர் ஹவுஸ் இஸ் த பவர் ஹவுஸ், அங்கே நாங்கள் போய் அங்கே ஆராதனை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு அங்கே ஒரு இடத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்கப்பா. அந்த வாய்ப்பை கொடுக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை கருப்பத்தம்பட்டியில் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய, வார்த்தையை அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீரே, ஆசீர்வதிங்க. இன்றாக நடக்க இருக்கின்ற வழி நடத்துகின்ற ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அருள் தந்தைகளை ஆசீர்வதிங்க. இயக்குனர் தந்தையை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க வருகின்ற தந்தையரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த கருத்துக்காக அந்த பிள்ளைங்க அங்கே வராங்களோ அவங்கள எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஜெப வழிபாடு, உணவு பரிமாறுகிறவர், அங்கே வேலை செய்கிறவர்கள், உணவு கொடுக்கிறவர்கள், கொடுத்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க. எங்களுடைய வருகையும் போக்கையும் எங்களுடைய பிரயாணத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.